வணக்கம். இது இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை. உங்களோடு இணைந்து கொள்வது ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். 20வது திருத்தம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னரே பாராளுமன்றம் கலைக்கப்படும், அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் மிருசுவில் கொலையாளியான ராணுவ உறுப்பினருக்கு மரண தண்டனை. கிளிநொச்சியில் சிறுமி காணாமல் போன விடயம் தொடர்பில் தொடர்ந்தும் மர்மம். முன்னாள் ஜனாதிபதிக்கு தற்போதைய ஜனாதிபதியின் இல்லம், பாதுகாப்புக்கு போதிய வீரர்கள் வழங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. தூய்மையான அரசியலுக்கான மார்ச் 12 பிரகடனத்துக்கு கையொப்பங்களை பெற்றுக்கொள்ளும் தேசிய திட்டம் ஆரம்பம். මුළු පාර්ලිමේන්තුවම කදිප්පුකාරයෝ කුඩුකාරයෝ ඇරදෝකාරයෝ මුදලාලිලා ජාවාරම්කාරයෝ සියල්ලෝම මේක අරන් ගන්නවා. கொழும்பை சூழலுள்ள பாடசாலை மாணவர்களை குறிவித்து போதை மாத்திரை. சூழலுக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் கழிவுப் பொருள் முகாமைத்துவத்திற்காக செயற்திறன் மிக்க திட்டம் ஒன்று அவசியம் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மகாவலி அபிவிருத்தி அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இதனை கூறினார். இந்த சந்திப்பில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவும் கலந்து கொண்டிருந்தார். கழிவுப் பொருள் முகாமைத்துவம் தொடர்பில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். கழிவுப் பொருள் முகாமைத்துவம் தொடர்பில் தற்போது முன்னெடுக்கும் திட்டங்களில் காணப்படும் பிரச்சினைகள் தொடர்பிலும் அதற்கான தீர்வு திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளன. இந்த சந்திப்பில் சுற்றாடல் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய, பிரதி அமைச்சர் வசந்த் அலுவிகாரை மற்றும் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம், பாராளுமன்ற உறுப்பினர் ஜெய் ஸ்ரீரங்கா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். அத்துடன் இந்த விடயம் தொடர்பில் பத்திரமுலையில் உள்ள சுற்றாடல் அமைச்சின் கேட்போர் கூடத்திலும் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போது பல முக்கிய விடயங்களை பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகம், பாராளுமன்ற உறுப்பினரான ஜே ஸ்ரீரங்கா சுட்டிக்காட்டினார். பார்லிமென்ட் கலைப்பது தொடர்பில் இன்றும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. சிறிய கட்சிகளின் கோரிக்கைகள் முக்கியமாகும், ஆனால் அதனை கூறும் தலைவர்கள் அல்ல சிறிய கட்சிகள் என்பது. இந்த நாட்டை திருத்துவது என்பது அரசியல் கட்சிகளுக்கு கடினமாகும். தனக்கு எவ்வளவு என்றே அரசியல்வாதிகள் சிந்திக்கின்றனர். நல்லாட்சி என்பது போலியானது. பேசியதற்கு இதுதான் நிலைமை. 20ஐ முன்வைத்து அழுத்தம் கொடுத்து இதனை நீங்கள் செய்துள்ளீர்களா என்று அழுத்தம் கொடுக்க வேண்டும். 19 கிணக்கம் தெரிவித்தனர். காரணம் என்ன? ஜனாதிபதியின் அதிகாரங்கள் குறைந்தன. அதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து முன்னின்றனர். தமது அதிகாரங்களை குறைக்கும் போது சிவப்பு கொடி. ஆனால் இவற்றை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். போலியாக தொடர்ந்து செயற்பட முடியாது. இதனை செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே உள்ளோம். ஜனாதிபதியும் அந்த நிலைப்பாட்டிலேயே உள்ளார். இருபதை நிறைவேற்றிய பின்னரே பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என்பதே ஜனாதிபதியின் விருப்பமாகும். ஆனால் தற்போது அழுத்தங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளமையினால் எதிர்வரும் காலங்களில் பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டிய நிலை ஏற்படும். எவ்வாறாயினும் இவ்வாறு அழுத்தங்கள் கொடுப்பது அநீதியாகும். සැප්තැම්බර් විතරනට අලුත් ආණ්ඩුවක් එනවා. ඉතින් ඒ අනුව ගණන් හදාගත්ත කි කොයි කාලෙ විතර මැතිවරණයක් තියෙද? முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பு மற்றும் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பில் நேற்று பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று பதில் வழங்கினார். தற்போது விஜயராமையில் உள்ள இல்லத்தை முன்னாள் ஜனாதிபதிக்கு வழங்க நாம் எதிர்பார்த்துள்ளோம். அதில் தாமதம் நிலவுவதாக இருந்தால் வேறொரு வீட்டை வழங்க முடியும். முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்கு 105 போலீசாரை வழங்கியுள்ளோம். 14 ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட 90 பேர் உள்ளனர். அதற்கு கேர்னல் ஒருவர் பொறுப்பாக உள்ளார். ராணுவத்தின் 3 மோட்டார் சைக்கிள்கள், கார் 1, 3 லேண்ட் குரூசர்கள், 3 டிஃபெண்டர்கள், 2 டபுள் கேப்கள், 2 சிங்கிள் கேப்கள், 4 ட்ரக் வண்டிகள், 2 பஸ்களும் வழங்கப்பட்டுள்ளன.
ඒක බාර වෙන්නේ කර්නල් වරයෙක්. දීලා තියෙන සන්නද්ධ හමුදා වලින් 104යි කියලා. ඒක නාවික හමුදාවත් ඇතුල් වෙනවා. යුද්ධ හමුදාව විසින් මෝටර් සයිකල් 3යි, කාර් 1යි, ලෑන්ඩ් ක්‍රූසර් 3යි, ඩිෆෙන්ඩර් 3යි, ඩබල් කැබ් 2යි, සිග්නල් කැබ් 2යි, ட்ரக் 4යි, பஸ் 2ක් ලැබලා දීලා තියෙනවා. වාහන නැහැ. கடமைகளை செய்ய அவர்களுக்கு வாகனங்கள் இல்லை. அந்த கோரிக்கையை பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பியுள்ளோம். ඒක විසඳලා පොලිස් පොලිස්මෙන් කතා කරා ඕන්න අපි ජනාධිපති කතා තව ට්‍රක් එකක් නැත්තම් බස් එකක් තමයි මූලික වශයෙන් උම්ලා තියෙන ඒක හොයලා බලලා ඒක සපයලා දෙන්නම් කියලා. අධි ආරක්ෂක பொலிஸ்மா அதிபரோடு கலந்துரையாடி ட்ரக் வண்டி ஒன்றை அல்லது பஸ் ஒன்றை வழங்குவோம். உயர் பாதுகாப்பு பென்ஸ் காரே இலங்கையில் உள்ள மிகவும் சிறந்த பென்ஸ் கார் ஆகும். அதனை அவர் எடுத்துச் சென்றார். அதே போன்று உயர் பாதுகாப்பு BMW ஜீப் ஒன்றும் உள்ளது. தற்போதைய ஜனாதிபதிக்கு அதனை விட பழைய வாகனங்களே உள்ளன. என்னிடம் இருப்பதும் அதனை விட பழைய வாகனங்கள். சில வாகனங்கள் பாதுகாப்பற்றவை. உயர் பாதுகாப்பு பென்ஸ் காருக்காக 750 லிட்டர் எரிபொருள் வழங்கப்படுகின்றது. 2 டீசல் வாகனங்களுக்கு 1200 லிட்டர் டீசல் வழங்கப்படுகின்றது. அதி தொழில்நுட்ப இயந்திரங்களை அவர் எடுத்துச் சென்றுள்ளார். அவற்றை நாம் கேட்கவும் இல்லை. தற்போதைய ஜனாதிபதிக்கு அவை இல்லை. அவருக்கு நாம் பாதுகாப்பு வழங்க வேண்டும், அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. LTTE அச்சுறுத்தல் இருப்பதாக கூறினார். குறிப்பாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். முன்னாள் ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரில் LTTEயின் KPEக்கு பாதுகாப்பு வழங்கியுள்ளோம். அவற்றை நாம் நீக்கவில்லை. அதனை நீக்குவது இவருக்கு அச்சுறுத்தலாக அமைந்துவிடும். මම කියන්න කැමති හිටපු ජනාධිපතිතුමාගේ නියෝගය අනුව LTTE නායක KPටත් ආරක්ෂාව දීලා තියෙනවා. ඒ එකක්වත් අපි ඉවත් කරලා නැහැ. මොකද එතුමා එක ඉවත් කරොත් මෙතුමාට තර්ජනයක් වෙයි. දැන් ඔබතුමා කිව්වා දැනට සිටින මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා ඉන්න නිවස දීමයි බලාපොරොත්තු. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வசிக்கும் வீட்டை வழங்குவதே எதிர்பார்ப்பு என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். அது எப்போது இடம்பெறும் என்பது தெரியாது. எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு மிக விரைவில் உத்தியோகபூர்வ இல்லம் ஒன்றை வழங்குவதாக உங்களால் கூற முடியுமா? ඉක්මනින් ගොවම විष्ණු ආර්යයට පස්සේ ඔබතුමාගේ ඊළඟට ඡන්දි දීලා ඉවරුනාම මේක විසඳුම කියලා නම නෙවෙයි. වාම විසඳුමක් ඇති කරන්න පුළුවන්ද? ඔය ජනාධිපති මන්දිරේ ඉල්ලන්නේ නැත්තම් වෙන එකක් ගැන එකකට එන්න පුළුවන්. ඒකයි ඉල්ලන්නේ. ඒකනේ ඉල්ලන්නේ. නම් ඉල්ලන්නේ ඔබතුමා. මට වැඩක් නැහැ. මම අතන ඉන්නේ මං ගෙදර ඉන්නේ. අපි ඒක විරුද්ධ පක්ෂ නායකයා වුණත් ආණ්ඩු පක්ෂයේ අවුරුදු 10ක්. ඔය ගෙදර ඉන්නේ නිල නිවස මං අහලා ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி கூறுகின்றோம். வேறொரு வீட்டை வழங்க முடியும், அதில் பிரச்சனை இல்லை. தேர்தல் காலத்தில் மேலும் பாதுகாப்பு வேண்டுமாயின் அதனையும் வழங்க முடியும். வேட்பாளர் என்ற வகையில் பாதுகாப்பு வழங்க வேண்டுமல்லவா? අපේක්ෂක හැටියට දෙන්න. தூய்மையான அரசியலுக்கான மார்ச் 12 பிரகடனத்துக்கு பொதுமக்களிடமிருந்து 10 லட்சம் கையொப்பங்களை பெற்றுக்கொள்ளும் தேசிய திட்டம் சுதந்திர சதுக்கத்தில் இன்று ஆரம்பமானது. வேட்புமனுவை வழங்கும் போது அரசியல் கட்சிகள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் மார்ச் 12 பிரகடனத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. மார்ச் 12 பிரகடனத்தில் 10 லட்சம் கையொப்பங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஆரம்ப நிகழ்வில் மத தலைவர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெப்ரல் அமைப்பு உள்ளிட்ட 21 சிவில் அமைப்புகளின் பங்கேற்புடன் தயாரிக்கப்பட்ட இந்த பிரகடனத்தின் வேட்புமனு வழங்கும் போது அனைத்து அரசியல் கட்சிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டிய 8 அடிப்படை விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இந்த பிரகடனத்தில் நாட்டின் பிரதான அரசியல் கட்சிகள் கையொப்பமிட்டுள்ளன. கடந்த 20ஆம் தேதி மார்ச் 12 பிரகடனத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கச்சாத்திட்டார். எமது பிள்ளைகளை பாடசாலைகளில் அனுமதிக்கக்கூடிய, தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய, தனிப்பட்ட ரீதியில் வேலை செய்யக்கூடிய பிரதிநிதிகள் நமக்கு தேவையில்லை. இந்த நாட்டிற்காக திரட்டுகளில் ஈடுபடாத, ஊழல்களில் ஈடுபடாத, இந்த நாட்டின் மீது அன்புள்ள பிரதிநிதிகளை எமக்காக பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்காவிடி மீண்டும் இதற்கான வாய்ப்பு கிடைக்காது. நாம் பாதாளத்திற்கே சென்று கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் நாம் தவறு ஒன்றை செய்துள்ளோம். அதன் பிரதிபலனையை நாம் அனுபவிக்கிறோம். அதனால் அந்த தவறை நிவர்த்தி செய்வதற்காகவே மார்ச் 12 நடவடிக்கையை ஆரம்பித்தோம். தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஊழலில் ஈடுபட்ட வேட்பாளர்களை நியமிக்க வேண்டாம் என அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். மோசடிக்காரர்கள், குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டவர்கள், சிறுவர் மற்றும் பெண் துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டவர்களை, கசினோக்காரர்களை, போதைப்பொருள் வர்த்தகர்களை தேர்தலில் நிறுத்த வேண்டாம். தூய்மையானவர்களை நிறுத்துங்கள். அனைத்து கட்சிகளிடமும் நாம் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். மார்ச் மாதம் 12ஆம் தேதி பண்டநாயக்க மாநாட்டு மண்டபத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணக்கம் தெரிவித்து கைச்சாத்திட்டன. அவர்கள் அவ்வாறு கையொப்பமிட்ட போதிலும் பாராளுமன்ற தேர்தலின் போது அவ்வாறு செயற்பட மாட்டார்கள் என நாம் அறிவோம். அரசியல் கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதே எமது இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். நீங்கள் இந்த விடயங்களுக்கு இணக்கம் தெரிவித்ததை போன்று அடுத்த பாராளுமன்ற தேர்தலின் போது இதனை நிச்சயமாக பின்பற்ற வேண்டும். இந்த நாட்டை மக்கள் சார்பிலே ஆட்சி செய்கின்ற அரசியல்வாதிகள் ஒழுங்காக நடந்தால் தான் இந்த நாடு முன்னேற முடியும்.
அந்த வழியிலேதான் இந்த மார்ச் 12 பிரகடனம் அவர்களை நல்லவர்களாக நல்ல அபேட்சைகளை மட்டும் தேர்தலில் நிறுத்துமாறு கோரி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. குற்றமான செயல்களை செய்தால் அது உங்களையே அளிக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். அதை அரசியல் தலைவர்கள் உணர வேண்டும். அவர்கள் குற்றவாதிகள் என்றால் அவர்களே அழிக்கப்படுவார்கள். அவர்கள்தான் நாட்டை ஆளப் போகிறார்கள் என்றால் நாடே அழிந்துவிடும். எனவே அதற்கு எதிராக அவர்கள் தங்களை பேணி காக்க வேண்டும். அதற்காக இந்த அரசியல் பிரகடனத்திலே நல்ல அருமையான 8 கொள்கைகளை தந்திருக்கிறார்கள். அந்த வழியிலே இருக்கின்றவர்களைத்தான் அபேட்சைகளாக நிறுத்தி அரசியல் கட்சிகள் மக்கள் முன் வர வேண்டும். அதற்கு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து செயலாற்ற வேண்டும். அல்லது இந்த நாடு அழிவு பாதையில் சார்ந்து செல்ல நேரிடும். பின்னர் சுதந்திர சதுக்கத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்து பிற்பகல் கணினி பல்கலைக்கழக வளாகத்தை இந்த பேரணி வந்தடைந்தது. இதன்போது பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் பிரகடனத்தில் காய்ச்சாத்திட்டனர். சிவில் அமைப்புகளின் தலைமையில் 10 லட்சம் கையொப்பங்களை பெறும் திட்டத்தின் கீழ் கையொப்பங்கள் பெற்றுக் கொள்ளப்படுவதுடன் மார்ச் 12 அமைப்பு தனது கருத்தை மக்களிடம் அறிவிப்பதற்காக ஜூலை மாதம் 4ஆம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் பயணிக்க உள்ளது. சிறந்த அரசியல் பிரதிநிதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதற்காக 20வது அரசியலமைப்பு திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டியதன் தேவை தொடர்பில் சிவில் அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றனர். கொழும்பில் இன்று இது தொடர்பிலான விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு இடம்பெற்றது. 140-50ක් අලුත් පාර්ලිමේන්තුවේ குறைந்தது 40 அல்லது 50% படித்தவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும். ஆகவே தலைவர்களுக்கு இதனை கூற வேண்டும். கடந்த காலத்தில் போன்று வாக்குகளை எதிர்பார்க்க வேண்டாம். போதைப்பொருள் மற்றும் எத்தனால் மோசடி போன்றவற்றினால் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அதுவே அவர்களின் நோக்கமாக இருந்தது. எமக்கு எமது நாடே அவசியம். எமது நாட்டில் சிறந்த சமூகம் ஒன்றை உருவாக்க வேண்டும். සමාජයක් ඇති කර ගැනීමයි. අපි වෙබ් நாங்கள் இணையதளம் ஒன்றை ஆரம்பித்துள்ளோம். வடக்கிலிருந்து தெற்கு வரையில் எம்முடன் தொடர்பு கொள்கின்றனர். අද තියෙන ක්‍රමේ ඡන්දදායකයට පුළුවන් இன்று காணப்படும் தேர்தல் முறைமையில் வேட்பாளர் கூறுவதையே வாக்காளர்கள் கேட்கும் நிலை காணப்படுகிறது. உறுப்பினரானதன் பின்னர் தோல்வியடைய செய்ய முடியாது. ஆகவே சிறந்த வேட்பாளர்களை தெரிவு செய்ய அடிப்படையாக செயற்பட வேண்டும். தேர்தல் முறைமையை மாற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் சட்டமூலத்தை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். இதற்கு நாடு அழுத்தம் கொடுக்க வேண்டும். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் பயன்படுத்தப்படும் போதைப் பொருள் பாவனை காரணமாக அவர்களின் நரம்பு கட்டமைப்பு மிக மோசமாக பாதிக்கப்படுவதாக ஊடகங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபை தெரிவிக்கிறது. சில மாணவர்கள் மனநோய்க்கான வில்லைகளை பயன்படுத்துவதாகவும் அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கு போதையை ஏற்படுத்தும் வில்லைகளை அதிக அளவில் பயன்படுத்தும் விடயம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தது. மருந்தகங்கள் ஊடாக இவர்கள் வில்லைகளை பெற்றுக்கொள்ளும் விடயம் இதன்போது தெரிய வந்தது. இது தொடர்பில் தகவல் அறிந்து கொள்வதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்தியாளர்கள் மாற்று தோற்றத்தில் களமிறங்கினர். இதற்காக மேலதிக வகுப்புகளில் கல்வி பயிலும் மாணவர்களாக எமது செய்தியாளர்கள் தோற்றம் அளித்தனர். முதலில் கொழும்பில் மருந்தகம் ஒன்றிலிருந்து தொடர்ந்து போதையை உருவாக்கும் விலைகளை பெற்றுக்கொள்ளும் ஒரு இளைஞரை இவர்கள் சந்தித்தனர். அதன்படி அவருடன் குறித்த மருந்தகத்துக்கு எமது செய்தியாளர் சென்றபோது குறித்த இளைஞர் 2 வில்லைகளை 400 ரூபாவிற்கு கொள்வனவு செய்தார். போதையை ஏற்படுத்தும் சரிவை அடிப்படையாக வைத்து வில்லைகளின் விலை அதிகமாக அமையும் என அந்த இளைஞர் எமது செய்தியாளரிடம் கூறியுள்ளார். வைத்தியர்களின் மருந்து சீட்டு இன்றி மருந்தகங்களில் இவ்வாறான வில்லைகள் மாணவர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக எமக்கு அறிய கிடைத்தது. அதேபோன்று இவ்வாறான வில்லைகளை விற்பனை செய்யும் மருந்தகங்கள் போலீஸ் நிலையங்களுக்கு அருகில் காணப்படுகின்றமையும் சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாகும். இலங்கையில் பயன்படுத்தப்படும் போதையை ஏற்படுத்தும் வில்லைகளை 2 வகையாக பிரிக்கலாம். மனநோய்க்கான வில்லைகள் ஒரு வகையாகும். மியான்மர், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தயாரிக்கும் வில்லைகள் மற்றைய வகையாகும். ஒரு தடவை அல்லது 2 தடவைகள் இதனை பயன்படுத்தினால் தொடர்ந்து இதனை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் தேவையும் அவர்களுக்கு ஏற்படும். இதனை பயன்படுத்துவதன் மூலம் அவர்களின் நரம்பு கட்டமைப்பு பாதிக்கப்பட்டு சிறிது காலத்தில் நோயாளர்களாக மாறுவர். குறிப்பாக பாடசாலை பருவத்திலேயே அவர்கள் நித்திரை மயக்கத்தில் இருப்பர்.
எனவே அவர்களின் உடல் நிலையை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்படும். எமது தேசத்தின் மூலை முடுக்கெங்கும் பட்டி தொட்டி எங்கும் வியாபித்து வரும் போதைப் பொருளை இல்லாதொழிப்பதற்கான விழிப்புணர்வை உங்கள் இல்லங்கள் தோறும் நாங்கள் கொண்டு வருகிறோம். முதற்கட்டமாக வடமாகாணத்தில், 2ஆம் கட்டமாக தென் மாகாணத்தில், 3ஆம் கட்டமாக மலையகத்தில், 4ஆம் கட்டமாக கிழக்கு மாகாணத்திலும் இல்லங்கள் தோறும் போதைப் பொருள் விழிப்புணர்வு உங்கள் இல்லம் நாடி வருகிறோம். விழிப்புணர்வை தருகிறோம். சமூகத்தை போதையிலிருந்து மீட்போம். போதைப் பொருள் நாட்டிற்கும் வீட்டிற்கும் உங்களுக்கும் வேண்டாம். சக்தி சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை முன்னெடுக்கும் சமூக பணி. கிளிநொச்சி உருதுரபுரம் எள்ளுக்காடு கிராமத்தைச் சேர்ந்த சிறுமி யார்சிகா காணாமல் போய் 5 நாட்கள் கடந்தும் சிறுமி தொடர்பில் மர்மமே நிலவுகிறது. சிறுமியை கண்டுபிடிக்க தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கையும் தீவிர விசாரணைகளும் இடம்பெறுகின்றன. கிளிநொச்சி உருத்திரபுரம் எள்ளுக்காட்டு பகுதியிலே நாங்கள் இப்போது இருக்கின்றோம். கடந்த 5 நாட்களுக்கு முன்னம் காணாமல் போன சிறுமி இந்த இடத்திற்கு தான் குளிப்பதற்கு வந்திருந்தார். கிளிநொச்சி உருதுரபுரம் எள்ளுக்காடு கிராமத்தைச் சேர்ந்த 3 வயதான உதயகுமார் யார்சிகா கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியளவில் வீட்டிற்கு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சக்திபுரம் குளத்திற்கு தனது ஒன்றுவிட்ட சகோதரனால் அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். குழந்தையை குளத்திற்கு அருகில் விட்டு 14 வயதான சகோதரன் குளிக்கச் சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் குழந்தை காணாமற் போயுள்ளது. இதனை அடுத்து கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் சிறுமியின் உறவினர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். எள்ளுக்காடு கிராமத்தை மாத்திரமன்றி கிளிநொச்சியையும் முழு நாட்டையும் இந்த சம்பவம் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. பிரதேச மக்கள் போலீசாருடன் இணைந்து 5வது நாளாகவும் தேடுதலை முன்னெடுத்துள்ள நிலையில் காணாமற் போன சிறுமி தொடர்பில் மர்மமே நிலவுகிறது. சிறுமி யார்சிகாவின் 2 சகோதரர்களும் தங்கள் சகோதரியை காணாத சோகத்தில் இருக்கின்றனர். சிறுமியின் தாயார் உள்ளிட்ட 7 பேர் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றனர். யார்சிகாவின் சகோதரர்கள் இருவரும் 5 மாதங்களாக பாடசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை என்றும் பின்னர் அவர்கள் கட்டாய கல்வியின் ஊடாகவே கல்வியில் இணைக்கப்பட்டதாகவும் கிளிநொச்சி உருதுரபுரம் மகாவித்தியாலய அதிபர் மீனலோஜினி இதயதாஸ் குறிப்பிடுகின்றார். அந்த சக்திபுரம் பிரதேசத்தை பொறுத்தவரையில இவ்வாறான நிலைமைகள் கொஞ்சம் அதிகமாகவே காணப்படுகின்றது. நாங்கள் அந்த மாணவர்களை பாடசாலையில் இணைத்துக் கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளையும் பல்வேறு நலத்திட்டங்களையும் அறிமுகப்படுத்தி அதனூடாகத்தான் நாங்கள் இந்த பிள்ளைகளை நாங்கள் பாடசாலையிலே தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளை இயன்றவரை பாடசாலைகளுக்கு அனுப்பி வைத்தால் நான் நினைக்கிறேன் இந்த பெற்றோருக்கு இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படுவது மிக குறைவாக இருக்கும். இந்த பிள்ளைகள் பாடசாலைக்கு வந்து ஒரு தேவை நிமித்தம் நாங்கள் வீடுகளுக்கு அனுப்பினாலே அங்க பெற்றோர் இருக்க மாட்டார்கள். அவ்வாறான நிலைமைகள் முழுமையாக நான் சொல்லவில்லை, ஒரு சில இடங்களிலே ஒரு சில பெற்றோர்களிடம் இந்த நிலைமை இருக்கின்றது. இதேவேளை கிளிநொச்சியில் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு சிறுவர்கள் முகம் கொடுப்பதாகவும் அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் சுந்தரம் அருமை நாயகம் தெரிவிக்கின்றார். சிறுவர்களோடு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் நாங்கள் கலந்துரையாடி உண்மையில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக அடிக்கடி இந்த கலந்துரையாடல்களை மேற்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாகவே எங்களுடைய நடவடிக்கைகளை இந்த வன்முறைகளையும் இந்த முரண்பாடுகளையும் தடுப்பதற்கான வழிவகைகளை தற்பொழுது நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். எங்களுடைய நடவடிக்கைகளை நாங்கள் சிறுவர் தொடர்பாக கண்காணித்து வருகின்றோம். நிச்சயமாக மிக ஒரு குறுகிய காலத்தில் எங்களுடைய இந்த நடவடிக்கைகளினூடாக இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே இந்த சிறுவர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் சிறுமி காணாமற் போனமை தொடர்பான மர்மம் நீடித்துக் கொண்டே இருக்கின்றது. கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியிலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக ராசதுரை ஜெயரூபன். யாழ்ப்பாணம் மிருசுவில் பகுதியில் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 8 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் குற்றவாளியாக காணப்பட்ட ராணுவ உறுப்பினருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்துள்ளது. இராணுவ சார்ஜன் ரத்நாயக்க முதியன்சலாகே சுனில் ரத்நாயக்க என்பவருக்கே நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் குற்றவாளி உள்ளிட்ட 5 எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் சாட்சிகளில் எழுந்த சந்தேகம் காரணமாக ஏனைய 4 சந்தேக நபர்களை நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளான லலித் ஜெயசூரிய மற்றும் பிரீத்தி பத்மன் சூரசேன ஆகியோர் முன்னிலையில் விசாரிக்கப்பட்ட இந்த வழக்கின் முறைப்பாட்டாளர்களை பிரதி சொலிசிஸ்டர் ஜெனரல் சரத் விஜயமான வழிநடத்தினார். 2000ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி மிருசுவில் பகுதியில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருந்தது. கொலை செய்யப்பட்ட 8 பேரில் 5 மற்றும் 15 வயதான 2 சிறுவர்களும் அடங்கியிருந்தனர்.
மனித வாழ்வுக்கு நீர் அடிப்படை தேவையானது. குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியாமல் தாகத்துடன் இருக்கிறது ஒரு கிராமம். திருகோணமலை சீதனவெளி கிராம மக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்வதில் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாக தெரிவிக்கின்றார்கள். திருகோணமலை மாவட்டத்தின் மூதூர் பிரதேசத்தில் உள்ளது சீதனவெளி கிராமம். போரால் இடம்பெயர்ந்த இந்த கிராம மக்கள் கடந்த 2012ஆம் ஆண்டில் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டனர். சுமார் 87 குடும்பங்கள் வாழும் இந்த கிராமத்தில் மக்கள் குடிநீருக்கு பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். கிராமத்தில் 2 கிணறுகள் மாத்திரமே உள்ளன. அக்கிணறுகளும் நீர் வற்றி சேற்றுடன் காணப்படுகிறது. பல கிலோமீட்டர் தூரத்துக்கு சென்று அயல் கிராமங்களிலேயே நீரை பெற்று தமது தேவைகளை நிவர்த்தி செய்வதாக மக்கள் கூறுகின்றனர். 3 வருஷ காலத்துக்கு பைப் லைன் செய்து தண்ணி விடுவேன் சொன்னவங்க எங்களுக்கு இதுவரை காலத்திலயும் பைப் லைனே செய்யல. தண்ணி உள்ள இடத்துல பைப் லைன் செய்திருக்காங்க. எங்களுக்கு இங்க தண்ணி கஷ்டம். தண்ணி பூலியில அள்ளிட்டு வந்து வச்சு கொஞ்சம் நேரத்தால பார்த்தா அடியில அப்படியோ அடி மண்டி கல்லா உறைஞ்சிருக்குது. அப்ப பிள்ளைகளுக்கு எல்லாம் அந்த தண்ணியை குடிச்ச உடனே வயிற்றுல கல்லு விளையுது. நாங்க வாசல்ல கிணறு வச்சு வீட்டு வாசல்ல இருந்து வாழ்ந்தவங்களுக்கு தண்ணி இங்க மிகவும் கஷ்டமா இருக்கிறது. கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவரும் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு பலமுறை சுட்டிக்காட்டிய போதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் சீதனவெளி கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். ஒரு 2.5 கிலோமீட்டர் தொங்கல் இருந்து வரணும் கிணறு. அது ஒரு தூரம் எங்களுக்கு. இப்ப காலங்காத்தால் அல்ல தூங்கினாலும் ஒரு 10 மணி செல்லும் தண்ணி அள்ளி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு. விரைவில் தாம் எதிர்கொள்ளும் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து தமது தாகத்தை தீர்க்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் திருகோணமலை சீதனவெளி கிராம மக்கள். பொகவந்தலாவ தோட்ட கம்பெனிக்கு உட்பட்ட நோவுட் ருக்குட்ஸ் தோட்ட தொழிலாளர்கள் அண்மையில் மேற்கொண்ட பணி பகிஷ்கரிப்பிற்கான தீர்வை பெற்றுக் கொடுத்துள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. தோட்டத் தொழிலாளர்கள் எதிர்நோக்கிய பிரச்சினை தொடர்பில் தோட்ட கம்பெனிகளின் அதிகாரிகளோடு கலந்துரையாடியுள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஆறுமுகம் தொண்டமான் பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுத்துள்ளதாக அக்கட்சி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாம் எதிர்நோக்கும் சில பிரச்சினைகளை அடிப்படையாக வைத்து நோவுட் ருக்குட்ஸ் தோட்ட தொழிலாளர்கள் கடந்த 4ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இது தொடர்பில் நடைபெற்ற கலந்துரையாடலில் தோட்ட தொழிலாளர்கள் எதிர்நோக்கிய பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை முன்வைத்துள்ள இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஆறுமுகன் தொண்டமான் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட தொழிலாளர்களுக்கான 18 நாட்களுக்கான சம்பளம் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் ஓரிரு தினங்களில் இதற்கான தீர்வு வழங்கப்படும் என தோட்ட நிர்வாகம் உறுதியளித்துள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வித அனுமதியுமின்றி மன்னாரில் காடுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண விவசாய அமைச்சர் ஐங்கரநேசன் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு ஒட்டுச்சூட்டான் புளியங்குளம் கிராமத்தில் இடம்பெற்ற வயல் விழா மற்றும் நிலக்கடலை பறிக்கும் இயந்திர அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வடமாகாண விவசாய அமைச்சர் ஐங்கரநேசன் இவ்வாறு தெரிவித்தார். எங்களிடம் எந்த விதமான அனுமதியும் பெறாமல் மன்னார் பகுதியில் இருக்கக்கூடிய கஜுவத்தி என்கின்ற ராணுவ முகாமுக்குள் 6000 ஏக்கர் அளவுக்கு அங்கு இந்த மூங்கில் பயிரிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பரப்பு கடந்தானில் எங்களுடைய எந்த ஒரு உத்தியோகத்திற்கும் தெரியாமலே 65 ஏக்கர் காட்டுக்குள்ளுக்கு ஒரு ஒற்றை வழிப்பாதை அமைச்சு உள்ளுக்குள்ளவே காடு கழிச்சு அன்னாசி பயிற்சியை அங்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எல்லாமே அரசியல்வாதிகளுடைய துணையுடன் தான் இவையாவும் செய்ய. ஊவா பென்ஹெட் தோட்டத்தைச் சேர்ந்த மக்கள் தமது அடிப்படை உரிமைகளை வலியுறுத்தி இன்று செங்கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். எதை கேட்டாக்க உடனே போலீஸுக்கு சொல்றாங்க, நம்மளை அடிக்க ஆள் கொண்டு வராங்க, எல்லாம் செய்யறாங்க. நமக்கு 9 பிள்ளைகள் இருக்கு. அந்த 9 பிள்ளைகளுக்கும் நாங்க 2 பேர் உழைச்சிதான் நாங்க சாப்பாடு கொடுக்கணும். ஆனா கல்யாணம் கட்டுறதுக்கு 2-3 இளந்தாரி இருக்கு. அவங்களுக்கும் எங்களுக்கு ஒரு வழியை செஞ்சு கொடுக்கல. 2 காம்பரா தான் எங்களுக்கு இருக்கு. அது காம்பராவை பார்த்தா ஒரு 5 அடி அகலம் இருக்கு. முன்னுக்கு உள்ளுக்கு பார்த்தா 12 அடி அகலம். அது உள்ளுக்கு தான் நாங்க அவ்வளவு பேர் இருக்கிறோம். வெளிமடை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஊவா பென்ஹெட் தோட்டத்தைச் சேர்ந்த 70 குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையிலே பல வருடங்களாக போராடி வருகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் என அனைத்து தரப்பினருக்கும் முறைப்பாடு செய்து எவ்வித பலனும் கிடைக்காத நிலையில் கடந்த ஒரு வாரமாக பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தில் இவர்கள் ஈடுபட்டனர். காலையில 6:45 வேலைக்கு போனா ஆடு மாடு மாதிரி தான் எங்களை வச்சிருக்காங்க. காலையில திறந்து விட்டு அந்திக்கு 6:30 மணி வரைக்கும் எங்களை வச்சிருந்து சரியான சித்திரவதை தான் பண்றாங்க.
சர்வதேச காற்பந்து வீரரான தினேஷ் தெஹரகுட ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டின் குறியீட்டு தூதுவராக ஒப்பந்தமிட்டார். சர்வதேச கார்பந்தய வீரரான தினேஷ் திஹரகுட தேசிய மட்ட கார்பந்தயங்களில் 26 தடவைகள் சாம்பியனாகியுள்ளார். ஆசிய பசிபிக் வலய போட்டிகளில் கலந்து கொள்ளும் எதிர்பார்ப்பில் உள்ள அவர் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டின் குறியீட்டு தூதுவராக கைகோர்த்தார். இந்த வைபவம் மேற்கமவில் உள்ள கார் பந்தய ஓடுபாதையில் இன்று மாலை நடைபெற்றது. கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் குழும பணிப்பாளர் ஷிவான் டெனியல், ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டின் பணிப்பாளர் ரொஷான் வட்டவல் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்து கொண்டவை மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அளிக்கின்றது என தினேஷ் தெஹரகுட இதன் போது தெரிவித்தார். இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.